கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதை கேட்கிறவர்களுக்கும் கர்த்தர் இப்படியா வழி நடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார், நாம் எப்படி அவருக்கு நன்றி செலுத்துகிறோம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம கூடவே இருந்து அவர் கொடுக்க வார்த்தையும் மட்டுமல்ல, அவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய குடும்பத்தையும் உங்களுக்குள்ள திறமையும் எல்லாத்தையுமே அற்புதமாக எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இப்பொழுதும் இந்த இதிலே நாம் இன்னும் அதிகமாக நாம் பார்ப்போம். பாருங்க, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாவரமாய் கொண்டார், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பாருங்க, நமக்கு எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டார். தேவன், அவரை நாம் இந்த உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை நாம் அடைக்கலமாக நமக்குள்ளே இருக்கிறார். இதே ஒரு மனிதன் புரிந்து கொண்டாலே அவனுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும். கர்த்தர் எனக்குள்ள இருந்து இந்த அளவு என்னை வழி நடத்துகிறாரா? எப்படி? எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்ட, எனக்குள்ள இருக்கிற கர்த்தரை போல உனக்கும் அந்த மாதிரி ஒரு கர்த்தர் இருக்கிறார், தாவரமாய் நீ கொண்டாய். ஆகையால் உனக்கும் நீ கவலைப்படாது. மற்றவங்களுக்கு நீ சொல்லும்போது கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறாரோ, இப்போ நான் ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் என் பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீண்டேன் அப்படின்னு, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நீ மீளணும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க சிலவங்க. அதே போல் நாம் சொல்லுகிறோம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற அந்த தேவனை போல இருந்த அந்த தேவன் உனக்குள்ளும் இருப்பார். அகல் நீ கவலைப்படாத, அவர் உனக்கு அற்புதமாக வழி நடத்துவார் என்று ஒரு மனிதனுக்கு நாம் ஆறுதலை கொடுக்கிறோம். பாருங்க, அது மட்டுமல்ல, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவன்கிட்ட நம்ம சொல்கிறோம், ஒருத்தன்ட்ட கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் நம்மகிட்ட வந்து ஒரு பிரச்சனையை அவனிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று அவன் வருகிறான். பாருங்கள், சில பேர் தன்னுடைய பிரச்சனையை தானே முயற்சியில் ஈடுபட்டு அவன் அழிந்து போகிறவங்க நிறைய இருக்காங்க. இப்படி உதவி தேவைப்படுது. கர்த்தரிடத்தில் வரணும். இல்லைன்னா நம்ம நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நல்ல ஒரு குடும்பத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம பேச பழகணும். அவங்களோடு இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், அவங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து மீண்டு அவங்களுடைய வாழ்க்கை திறனை நன்றாக மாற்றி குடும்பத்தை ஒரு அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள்களிடம் நம்ம நிறைய பேர் பழகவே மாட்டாங்க. அவன்கிட்ட என்ன பணம் இருக்குது, அது இருக்குது, அவன் என்ன அப்படின்னு விட்டுருவாங்க. யார்கிட்ட போய் கேட்காம அவன் பணம் இருந்துன்னா அவன் திமிரில் பேசுகிறான், இப்படி பேசுகிறான். அவனுக்குள்ளே அவன் என்னெல்லாம் காரியத்தில் ஈடுபட்டு அவன் எப்படிலாம் முயற்சி பண்ணி எப்படிலாம் செய்தான்னு யாருமே தெரியாது. ஆனால் பாருங்கள், எல்லோரும் ரொம்ப ஈஸியாக அப்படி பேச ஆரம்பிச்சிடும். ஆனால் யாரும் பழகிறதே கிடையாது. ஆனால் நாம் அந்த மாதிரி பழகும் பொழுது, ஒரு மனிதனிடத்தில் நாம் பழகும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி அது ஈஸியாக கையாளுறதுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துகிறார். பாருங்கள், நம்ம சொல்கிறோம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரும் உனக்கு நான் இருக்கிறார் அப்படி சொல்லி, ஆகையால் உனக்கு அதுக்கெல்லாம் அவனுக்கு சொல்லுவோம், உனக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நம்ம என்ன சொல்கிறோம், உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, விட்டுருப்பா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கிறேன், நான் இருந்து உனக்கு அந்த ஆள் தானே எனக்கு பழக்கம், நான் செய்கிறேன், அதனால் உனக்கு ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. பாருங்கள், எப்படி கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார். பாருங்கள், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏனென்றால் இந்த மாதிரி ஆட்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் கூட இருந்து அதிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். பாருங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதைங்கிறது நோய் நொடிகள், பிரச்சனைகள், அங்கே பக்கத்து வீட்டுக்காரன், அந்த காரன், இந்த காரன், அங்கேருந்து பிரச்சனை, இங்கேருந்து பிரச்சனை, அதாவது எப்பண்டா உலகத்தில் இருப்போம், வெளியே பரலோகத்துக்கு போயிடும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் சிலவங்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை, திரும்ப 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 பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி தான் இதை சமாளிக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது பாருங்கள், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை இது வந்தாலும் உனக்கு உன் வீட்டில் வாதை வராது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிற கர்த்தரும் உனக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் அவர்களுக்கு அறிவிக்கிறோம். அதுதான் சுவிசேஷம். பாருங்க, சுவிசேஷம் என்பது மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்கன்னா அதனுடைய பலனை சொல்லுங்கள். நிறைய பேர் பாருங்கள் வந்து கேட்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு நம்ம கேட்கலனாலும் இப்படிப்பட்ட
வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் உலகத்தில் ஏகப்பட்ட மீடியாலாம் இருக்குது. ஆகையால் அது மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். கற்றுக் கொடுக்கும்போது கேட்குறவங்க நிறையா இருக்காங்க. சிலவங்க வந்து தன்னுடைய தாகம் இருக்கும் பொழுது, அதாவது எனக்கு ஒரு குறை இருந்து வந்து கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வார். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவர் மேல் நான் தண்ணீர் ஊற்றுவேன் என்று. அதே மாதிரி தான் நம்முடைய உள்ளத்தில் என்ன வாஞ்சை இருக்கிறோ அப்படி தான் ஒருவன் இவனுக்குள்ளே 2 பேர் பேசுகிறாங்க பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற அந்த 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 காணொளி தான் இதில் இருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு நண்பர் வராரு, நண்பருக்கு பிரச்சனை இருக்குது, இன்னொரு நண்பர் பேசுகிறார். அப்படி தான் இதை நம்ம பார்த்துக்கிடணும் பாருங்கள். எனக்கு அடைக்கலமாக இருக்க உன்னதமான கர்த்தர் உனக்கும் தாபரமாய் கொண்டாய். அதாவது இப்போ நாங்கள் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க. இப்போ என்னோட இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக விசுவாசிக்க நீங்கள் அதை பழகணும். அப்படியா? அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஆமேன். அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் கர்த்தர். ஒரு வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் வைக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னோடனே நீங்கள் உடனே ரிசீவ் பண்ணணும். ஆமேன். இந்த ரிசீவ் பண்ண பழக்கத்தை உடனே கொண்டு வரணும் பாருங்கள். இந்த பைபிளில் அதிகமாக பாருங்கள், நிறைய பேருக்கு கர்த்தர் சொல்லார், நீ உனக்கு சுகமளிக்கிற பலத்தை நான் கொடுக்குறேன், உனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு விடுதலை ஆகிடும். அதே மாதிரி எந்த வரும் கர்த்தர் முதல்ல உங்கள் விருப்பத்தை விரும்புகிறார். எப்படின்னா, அமேன், கர்த்தாவே நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் பாத்திரனாக இருக்கிறேன், அது எனக்குடையது, அமேன் அப்படின்னு சொல்லும்போது அது நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க. அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் விசுவாசத்தில் வளர கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு குறைகளெல்லாம் நீக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களுடைய வீட்டினுடைய எல்லா குறைகளையும் நீக்குவார்னு சொன்னோன்னே நீங்கள் அமேன் அப்படின்னு சொல்ல பழகணும். இந்த மாதிரி உள்ளத்தில் நீங்கள் அவரோடு நீங்கள் பழக தான் அதனுடைய வாழ்க்கை திறன் மாறும். அதான் தேவன் அந்த வார்த்தை சொல்லி உங்களுக்கு எப்படி வழி நடத்துகிறார் காட்டுறாங்க. ஒரு நண்பர்கள் 2 பேர் பேசுகிறாங்க. அப்போ ஒரு நண்பர் வராரு, சொல்கிறாரு, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர் நீனும் அடைக்கலமாக கொண்டாய். ஆகையால் அந்த கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அவர் சொன்ன ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உனக்கு சொல்ல நண்பர் ஒருத்தர், உனக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. இப்படி அந்த நண்பர்களை பேசும் பொழுது எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்கள். இப்படி தான் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். அதான் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இப்படி தான் வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வார்த்தை கொண்டு இப்படி நீங்கள் இதை தியானிக்க இப்படி இருக்குமோ என்னென்ன கேட்க பழக தான் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஸ்பாவனங்கள், உங்களுடைய பேச்சு திறமைகள் எல்லாமே மாறும். அப்படி தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே இருந்து அந்த உலகத்திலே உங்களுக்காக வைத்தப்பட்ட அந்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏனென்றால் அப்படித்தான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் எத்தனையோ சூழ்நிலையில் இருந்த மத்தியில் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்கக்கூடிய பாக்கியம் கொடுத்திருக்கிறார். இந்த கேட்க மட்டுமல்ல, அதற்கு நீங்கள் கீழ்ப்படிருங்க, அது மிகப்பெரிய பாக்கியம். இப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அவர் தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வரோம். இப்படி தான் அவர் செய்கிறார். ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அவனுக்குள்ளத்திலே அவனுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி வருகிறது. எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் என்னை ஒரு நாளும் விட்டு விட மாட்டார். எனக்கு பொல்லாப்பு ஒரு நாளும் வந்துடாது. ஏனென்றால் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கார். எனக்கு வாதையும் வராது. ஏனென்றால் எனக்குள்ளே அவர் கர்த்தர் இருக்கிறார். இப்படி அவனுடைய உள்ளத்தை அவன் பில்ட் பண்ணும்போது கர்த்தருடைய வழிநடத்தில் அவன் அறிந்து கொள்கிறான். அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. இப்படி அவன் நேசிக்கும், அவன் பழகும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கேளுங்க. புதிதாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற இந்த தொடர் போதனை மிகவும் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.